நம்ம இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் வாய்ஸில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். ஒரு 20 இல்லை 15 போல் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூட வதங்கிறதுக்கே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த மொச்சக்கொட்டையை நம்ம இப்போ சேர்த்துடலாம். வேக வச்சு எடுத்த மொச்சக்கொட்டையை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை கரைச்சி எடுத்து அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நம்ம கலந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப திக்காக இருந்ததுன்னா. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 போல் வேக வச்ச முட்டையையும் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி.